டாய் ஹெலிகாப்டர் வந்து வாங்கியிருக்கிறேன் guys. நம்மளுடைய ஹெலிகாப்டர் எவ்வளவு சூப்பரா இருக்குது அப்படின்ட்டு இது கீழே விழுந்துருச்சு. ஹாய் guys, welcome back to Melvi Vlogs. இன்னைக்கு நம்ம Melvi Vlogsல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நான் புதுசா ஒரு டாய் ஹெலிகாப்டர் வந்து வாங்கியிருக்கிறேன் guys. இந்த மாதிரியான ஹெலிகாப்டர் நான் ஆல்ரெடி நிறைய வாங்கியிருக்கிறேன். அது எல்லாமே வந்துட்டு வீட்டுகளோட போது இந்த சைடுல அந்த சைடுல வந்து டப்புன்னு முட்டி ரெக்கையெல்லாம் உடஞ்சு போய் பறக்காம போய் குப்பைக்கு போயிடும். அப்புறம் ஏன்னா நீ இந்த டைம் மறுபடியும் அந்த ஒரு ஹெலிகாப்டர் வாங்கியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேட்கறது எனக்கு வந்து புரியுது. ஏன் நான் மறுபடியும் இந்த ஒரு ஹெலிகாப்டர் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து டாய் சீரிஸ் தானே பண்ணிட்டு இருக்கிறோம். சோ என்ன வாங்குறது அப்படின்னு தெரியல. சோ அதனாலதான் நான் மறுபடியும் இந்த ஹெலிகாப்டர் வந்து வாங்கியிருக்கிறேன். சோ வாங்க guys, இப்ப நம்ம இந்த ஹெலிகாப்டர் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஒரு டப்பாவை பிரிச்சுட்டு உள்ள பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளுடைய ஹெலிகாப்டர் அது மட்டும் இல்லாம அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ரிமோட் வந்து கொடுத்துக்கிறாங்க guys. ரொம்ப குட்டியான ஒரு பேக்கேஜிங்ல வந்துட்டு சூப்பரா வந்து கொடுத்துக்கிறாங்க guys. இத இப்ப நம்ம இதையும் வந்து திறந்துடலாம். பாருங்க நம்மளுடைய ஹெலிகாப்டர் எவ்வளவு சூப்பரா இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நம்மளோட ஹெலிகாப்டருக்கு வந்துட்டு போறதுக்கு ஒரு சார்ஜிங் ஒயர் வந்து கொடுத்துக்கிறாங்க guys. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஹெலிகாப்டர் ஆப்ரேட் பண்றதுக்காக சூப்பரான ஒரு ரிமோட் வந்து கொடுத்துக்கிறாங்க guys. இந்த ஒரு ஹெலிகாப்டர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா guys, அடியில வந்துட்டு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சார்ஜ் போடுறதுக்காக ஒரு இடம் வந்து கொடுத்துக்கிறாங்க guys. இந்த ஒரு ரிமோட்டுக்கு நம்ம வந்து பேட்டரி போடணும் தான் நினைக்கிறேன். வந்து பேட்டரி எதுவும் கொடுக்கல பாருங்க. சோ அதனாலதான் நான் வந்துட்டு முன்னாடியே வந்து பேட்டரி வாங்கிட்டு வந்துட்டேன். சோ வாங்க guys, இப்ப நம்ம இந்த ரிமோட்டுக்கு வந்து பேட்டரி போட்டுடலாம். இந்த ஒரு பேட்டரி வந்துட்டு இதுக்கு பத்தாதட்டு இருக்குது guys. ரொம்ப குட்டியான இடம் தான் guys இருக்குது. இந்த ஒரு பேட்டரி போக மாட்டேங்குது guys. உள்ள வந்துட்டு வேற மாதிரியான பேட்டரி தான் போகணும்னு நினைக்கிறேன். A few moments later. So guys, இப்போ நான் இந்த ஒரு ரிமோட்டுக்கு செட் ஆகுற மாதிரியான பேட்டரி வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அந்த ஒரு பேட்டரியை இந்த ஒரு ரிமோட் வந்து போட்டு பார்க்கலாம் guys. வாங்க. ஓகே गाइस, இப்போ நம்ம இந்த ரிமோட்டுக்கு வந்துட்டு பேட்டரி போட்டாச்சு. சோ गाइस, இப்போ நம்ம இந்த ஹெலிகாப்டர் வந்துட்டு ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டோம் அப்படினா நம்ம இறக்கலாம் guys. வாங்க. guys, இது கீழே விழுந்துருச்சு. யோட்டா கீழே போயிடுச்சு. சூப்பரா வருது guys. நம்ம வந்து இந்த பட்டன் அழுத்திட்டோம்னாலே போதும் guys. இந்த பட்டன் சூப்பரா பறந்துட்டு இருக்கு. நம்ம கீழே ஏறணும்னு நினைக்கும் போது நம்ம இந்த பட்டன் அழுத்தணும் அப்படின்னா கீழே வரும். அது மட்டும் இல்லாம இங்க வந்து இன்னொரு பட்டன் கொடுத்துருக்காங்க.
அப்படின்னாக்கா இன்னும் வந்து மேல அப்பா பறக்கிறதுலாம் பண்ணுங்க. ரைட் லெஃப்ட் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா சூப்பரா இருந்திருக்கும் guys. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா guys, இந்த ஒரு ஹெலிகாப்டர் வந்து பறக்க விட போறோம். மறுபடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா guys. இந்த ஒரு ஹெலிகாப்டரை நம்ம வெளியில பறக்க விடும் போது இந்த ஹெலிகாப்டர் பாத்துக்கிட்டீங்கன்னா guys, காத்தடிக்கிற டைரக்ஷன்ல அப்படியே வந்து பறந்து போயிடுது. அதான் guys இந்த ஹெலிகாப்டர் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். இப்போ நம்ம இந்த ஹெலிகாப்டர் வந்து ஆன் பண்ணிக்கலாம் guys. இங்க பாருங்க guys, பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஹெலிகாப்டர் வந்து அப்படியே விட்டுறலாம் guys. சூப்பரா பறக்குது guys, நீங்களே பாருங்க எப்படி பறக்குது அப்படின்ட்டு. பட் என்னன்னாக்கா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், காத்து எந்த டைரக்ஷன்ல போகுதோ அந்த டைரக்ஷன்லயே வந்து பறந்து போய்கிட்டு இருக்குது. இந்த ஒரு ஹெலிகாப்டர்ல வந்துட்டு லெஃப்ட் ரைட் கண்ட்ரோல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நம்மளால இந்த ஹெலிகாப்டர் வந்து பறக்க வைக்க முடியும் guys. இப்போ வந்துட்டு இந்த ஹெலிகாப்டர் வந்து கீழே இறக்கிடுறேன், எனக்கு பக்கத்துல இருக்கிற வீடுகளுக்குள்ள போயிட போகுது. இதோ அங்க ஒரு பொத்தார்ல வந்துட்டு விழுந்துருச்சு guys. இப்போ நம்ம இந்த ஒரு ஹெலிகாப்டர் கீழே போயிருக்கோம் guys. அதிகமான காத்து அடிக்கிறதுனால தான் இது வந்து இந்த காத்து டைரக்ஷன் வந்து கீழே வருது. இவங்க கொடுக்குற இந்த ஒரு 280 rupeesக்கு இந்த ஹெலிகாப்டர் வந்து சூப்பரான ஒர்த்து தான் guys. நீங்களும் வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன்.